ஹாய் பிக் பாஸை இந்த உலகமே பார்த்துட்ருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். 8 வருஷமாக நடந்த ராஜா டாஸ்கில் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் ராஜா டாஸ்க் தான் இருக்கிறதுலே படு கேவலமாக இருக்குன்னு தான் வெளியே ஃபுல்லாகவே பேசிகிட்டு இருக்காங்க. சம்மந்தமே இல்லாத கேரக்டர் தூக்கி வந்து உள்ளே வச்சுட்டு அதுங்க ஒன்று பண்ணுறேன்னு பண்ணி நம்ம தலையை தான் வந்து உருட்டிட்டு இருக்காங்க. என்ன பேசுகிறாங்கன்னே மொத்தக்கொண்டு புரியவே மாட்டுது. ஈகோ கிளாஷ் ஆகி 2 பேருமே சண்டை தான் போட்டுட்ருக்காங்க. ரொம்பவே ஒஸ்ட்டாக இருக்குது இந்த பிக் பாஸ் வீடுன்னு தான் சொல்லுவாங்க. சரி, அதுலேயும் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்த ப்ரொமோவில் நம்ம திவாகர் பார்வதியை பார்த்து வஞ்ச புகழ்ச்சி பற்றி பாட்டு பாடின்னு இருக்காரு. அவர் வந்து வஞ்ச புகழ்ச்சி பண்ணுறாரு சொல்லிட்டு அந்த ப்ரொமோலேயே நல்லாவே தெரியுது. ரொம்ப ஒரு மாதிரி பேசுகிறாரு. அவங்க தங்கச்சி சொல்கிறாங்க. தங்கச்சி எங்கே போனாங்கன்னே தெரியல. நேற்று கூட எபிசோடில் தலையில் இருக்கிற கிரீடத்தை தூக்கி அடிக்கிற அளவுக்கு ஆகிட்டாரு காண்டாகி. யார்கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு. டாஸ்க் இருக்கும்போது இந்த மாதிரிலாம் பண்ணாமல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். டாஸ்க் உண்ட மரியாதையே கெடுக்கிற மாதிரி இருக்குது நம்மளுக்கு. வைல்ட் கார்டில் உள்ளே போனவங்களாச்சும் ஏதாவது பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். அவங்களும் எதுவுமே பண்ணலை. அவங்களும் இவங்க கூட சேர்ந்து குரூப்பிசம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி யாரெல்லாம் நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். எதுவோ ஒழுங்காக போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தா வெளியில் வேறு போராட்டம் நடந்துகிட்ருக்கான். அந்த போராட்டத்தோட இதோட பிக் பாஸ் வேறு மூடிடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் வேறு கமெண்ட்ஸில் வேறு போட்டுட்ருக்காங்க எல்லாருமே. இதுதான் லாஸ்ட், இதுக்கப்புறம் 10வது சீசன் வராது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, இதுங்க பண்ணுற அலப்பறையை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. இதில் யார் இந்த வாட்டி வெளியே போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் பிரவீன் போனது ரொம்ப கஷ்டம். அதுக்கு முன்னாடி அரோரா போயிருந்தோம் அப்படின்னா இந்நேரம் பிரவீன் வீட்டில் இருப்பாங்க. நாமினேஷன் பண்ண தெரியாமல் பண்ணி ஒருத்தவங்களுக்கு 10 ஓட்டு, ஒருத்தவங்களுக்கு 8 ஓட்டு அப்படின்னு குட்டி மாறி மாறி இவங்களுக்குள்ளேயே பண்ணிக்கிறாங்க, குரூப்பிசம் பண்ணி. அதனால தான் பிரவீன் வெளியே போனது ஒரே காரணம். இதுக்கப்புறம் இந்த வாரம் யார் போகிறாங்கன்னு சொல்லலாம். ஒரு படத்தில் சொல்லுவாங்க, நான் போகிறேன்னு சொல்கிறவங்க உள்ளே இருப்பாங்க, வேணான்னு சொல்கிறவங்க வெளியே போயிடுவாங்கன்ற மாதிரி தான் அரோரா நான் போகிறேன்னு சொல்லுது. ஆனால் அந்த பொண்ணை யாரும் தூக்கின்னு போய் வெளியே விட மாட்டுறாங்க. எல்லாரையும் தூக்கி வெளியே விட்டுடுறாங்க. பார்க்கலாம் இதுக்கப்புறம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிக் பாஸு. உங்களுக்கு வந்து இதில் யாரை பிடிக்கும் யாரை பிடிக்காதுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நல்லா கேம் விளையாடுறாங்களா இல்லையா கொஞ்சம் பாருங்கள். பார்த்துட்டு தயவுசெய்து ஓட்டு போடாதீங்க அவங்களுக்கு மட்டும். சும்மா நம்மளை டென்ஷன் பற்றி நம்ம மீன் கடை சண்டையில் போடுற மாதிரி மீன் கடை சண்டை தான் போட்டுட்ருக்காங்க உள்ளே. ரொம்ப கேவலமான ஒரு நிலையில் தான் பிக் பாஸ் இருக்கிறார் போல். அந்த மனுஷனை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்குது. அவரும் எவ்வளோ தான் அவங்கள கண்ட்ரோல் பண்ணிகிட்ருப்பார். அதுங்க சொல் பேச்சு கேட்காம சுற்றி நிற்குதுங்க. அதில் பார்த்திங்கன்னா நேற்று திவாகர் எபிசோடில் கேமரா கூட நின்று காமெடி பண்ணுறன்ற பேரில் ஏதோ பேசிகிட்டு இருந்தார். கன்னியாக்காவை பார்த்துலாம் அவங்கள பற்றி புரளி பேசிகிட்டு இருந்தார். அதை பார்த்து அந்த கேமரா வர திரும்பினோடனே திவாகரோட முகமே சரியில்லை, வாடி போட மாதிரி ஒரு மாதிரி சேடாகிட்டார் பார்க்குறதுக்கு. நம்மளுக்கு சிரிப்பாக தான் இருந்துச்சு. ஆனால் மனுஷன் உள்ளே ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பார், என்ன இந்த கேமரா கூட நம்மளை மதிக்க மாட்டுதே அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, இதோட என்னுடைய உரையை நான் முடித்துக்கொள்கிறேன். உங்களுக்கு ஏதாவது யாருக்காவது பற்றி கமெண்ட்ஸில் சொல்லணும் அப்படின்னா மறக்காமல் கீழே ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க. யார் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு அபிப்பிராயம் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான். பார்வதிக்கு கண்ணு போனது ரொம்ப அழகாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. கண்ணு போனதுக்கப்புறம் வாய் போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வாய்ப்பு இருந்தால் பார்வதியால் சமாளிக்கவே முடியாது. ஒரு வாயை வச்சுட்டு தான் அது எல்லாரையுமே மேய்ச்சிட்ருக்கு. அடுத்த ப்ரோமோ இதுக்கு மேலே சூப்பராக வந்திருக்குங்க. அடுத்த ப்ரோமோவில் பார்க்கலாம். சரி, இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு கூட ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ப்ரோமோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.